வேண்டாம். ஓபன் பண்ணி பார்த்தா ரிப்ளை எதிர்பார்ப்பாரு. வேண்டாம். பார்த்தாளா பார்க்கலையா? ப்ளூ டிக்கே காட்டல. பேசாம காலே பண்ணிடலாமா? எடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை சொன்ன மாதிரியே தூங்கிருப்பாளோ? வாய்ப்பு இல்லையே. அவளே கால் பண்றேன்னு சொன்னவ இப்படி இருக்க மாட்டாளே. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. என்ன ஆச்சு? ஐயோ, எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் மனசு திரும்ப திரும்ப விஜய சுத்தியே வருது. பாப்பாவை பார்க்க அவர் எவ்வளவு ஆசையா இருந்தாரு. அதையும் நான் அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறேனே. இது எப்படி அவர் தாங்கிக்க போறாரு? சாரி விஜய். வெண்ணிலா கூட நீங்க ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. அது உங்களால முடியுமான்னு எனக்கு தெரியல. வெண்ணிலாவை நீங்க ஏத்துக்கட்டும் ஏத்துக்காததும் உங்க இஷ்டம். ஆனா நான் உங்களுக்கு வேண்டாம். என்னால நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். போதும் விஜய். நம்ம பிரிஞ்சிருந்தா சரி. இனிமே என்கிட்ட நீ மோதணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், எல்லா பக்கத்துல இருந்தும் உனக்கு வெறும் சங்கு சத்தம் மட்டும் தான் கேட்கும். உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காவேரி கிட்ட மோதலாம், ஆனா அவளை முடக்கி ஓரத்துல உட்கார வைக்கணும்னு மட்டும் என்னைக்குமே நினைக்காத. புரியுதா?